சாதகமான என்ன, இந்த தேர்தலில் இளைஞர்கள் அரசியல் தெரிவதற்கு ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. இவ்வளவு காலமா இந்த ஜென்சி இளைஞர்கள் அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு முன்பு, ஆனா அவங்க எல்லாமே வேறு திசையில போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு வேடிக்கையா சொல்லுவேன் நான். இப்போ பிக் பாஸ் பார்த்தவங்களும் ஐபிஎல் மேட்ச் பார்த்தவங்களும் இன்னைக்கு சட்டமன்றத்திற்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல கவனிச்சிட்டு இருக்காங்க கூட்டமா. அப்போ அது ஒரு வாய்ப்பா நாங்க நினைக்கிறோம். நாங்க இப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. நாளைக்கு எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நாங்க செய்த சாதனைகள் இன்னைக்கு வரைக்கும் போய் ரீச் ஆகல. அவங்களுக்கு இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவில் யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இந்தியாவை கொண்டு வந்தான்னு இளைஞர்களுக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் யார் கொண்டு வந்தா அப்படின்னா இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இது நான் அமைச்சராக இருக்க நேரத்தில் கொண்டு வந்தேன். இன்னைக்கு இந்தியாவில் பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை யார் கொண்டு வந்தான்னு இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இது நான் தான் கொண்டு வந்த அமைச்சராக இருக்க நேரத்தில். இன்னைக்கு புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் யார் கொண்டு வந்தா தெரியல. இன்னைக்கு இந்தியாவில் குட்காவை யார் தடை பண்ணா அவங்களுக்கு தெரியல. இது நான் தான் பண்ணேன். இன்னைக்கு சினிமாவிலையும் டிவிலையும் புகைப்பிடிக்கிற காட்சி வந்ததுன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ், இந்த ஸ்க்ரோல் யார் கொண்டு வந்தானா நான் கொண்டு வந்தேன். அன்புமணி கொண்டு வந்தேன். அப்ப அமைச்சராக இருக்கிறப்ப கொண்டு வந்தேன். இந்தியாவில் போலியோ ஒழிச்சது யாருன்னா நான் அமைச்சராக இருந்தா நான் ஒழிச்சிருக்கிறேன். போலியோ ஒழிச்சிருக்கிறேன். இராடிகேஷன் ஆஃப் போலியோ. அப்படி இப்படி 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 பல விருதுகள்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாம் இருக்குது. இன்றைய இளைஞருக்கு தெரியல. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட அமைதியார் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க சட்டத்தை யார் கொண்டு வர செய்தா? நாங்க தான் செஞ்சோம். இளைஞருக்கு தெரியல. அப்போ இன்னைக்கு அவங்க தெரியறதுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க சொன்னோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கட்சி எங்க கட்சி. சும்மா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு கிடையாது, பேருக்கு எதிர்க்கணும். ஒரு சும்மா விமர்சனம் பண்றதுக்காக விமர்சனம் பண்ணணும்லாம் இல்ல. ஆக்கப்பூர்வமான நாங்க செயல்படுவோம். அரசு நல்லது திட்டம் கொண்டால் வரவேற்போம், பாராட்டுவோம். அதே மாதிரி கெடுதல் செஞ்சாங்கன்னா கடுமையா நாங்க எதிர்ப்போம். So we will guide this government in every way. அதே போல அந்த இளைஞர்களும் எங்களுடைய செயல்பாடு பார்த்து தான் இருக்கிறாங்க. அது வாய்ப்பு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ஆனா இவ்வளவு செஞ்சோம். அது டேக் என்னன்னா இந்த சமுதாயத்தில் இவன் பிறந்துட்டான், இந்த ஜாதி, அதுதான் திருப்பி இதுல எவ்வளவு பண்ணாலும் அந்த ஜாதியில அதை கொண்டு வர்றது கடைசியில என்னன்னா நாங்கெல்லாம் வெளியில் வரக்கூடாது, அது கொண்டு வந்துடணும். ஜாதியில அப்படி கொண்டு வந்துட்டேன்னா அப்படியே அவ்வளவுதான். அன்புமணி அப்பா. ஆனா ஐநா சபையில இருந்து 2 உலக விருதுகள், 4 உலக விருதுகள் வாங்கினாலும், இவ்வளவு இந்தியாவுக்கு இவ்வளவு சாதனைகள் பண்ணாலும் என்ன அவன் ஜாதி. நம்ம வன்னியர்ல நிறைய பேர் சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சட்டக்கல்லூரி உங்களுக்கு இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த சட்டக்கல்லூரியில இலவசமா நீங்க ஏன் நம்ம வன்னியர் சமுதாயத்துக்கு நீங்க கல்வி கற்றுக்க? அது உங்க பிரச்சனை என்ன? அப்ப அதுல இல்ல உங்க நிருபரா உங்க பிரச்சனை என்ன? அதுல நீங்க நிருபரா நீங்க கேளுங்க. அது 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 நாங்கெல்லாம் அது என்னவோ அது அங்க சட்டக்கல்லூரி கொண்டு வந்ததே அங்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கணும், நிறைய கல்வி கிடைக்கணும் தான் பண்ணிருக்கிறோம். அதான் வெளியில கேட்கிற கேள்வி கிடையாது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.